அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2 வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லாத தம்பதிகள் வைகாசி மாதம் வளர்பிறை சஷ்டி விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வளர்பிறை சஷ்டி என்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகப்பெருமானை வேண்டி மேற்கொள்ளும் மிக சிறந்த வழிபாடாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பை என்பது கருப்பையை குறிக்கும். ஆன்மீக நம்பிக்கைப்படி பல ஆண்டுகளாக குழந்தைக்காக இயங்குபவர்கள் உறுதியான பலன்களை தரும் விரதமாகும். முக்கியமாக இந்த விரதத்தை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு அனைத்தும் கந்தபெருமான் நல்லபடியாக அருள் புரிவார். அமாவாசைக்கு அடுத்து வரும் 6வது நாள் வளர்பிறை சஷ்டி ஆகும். ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த சஷ்டி திதி முருகனை வழிபட மிகவும் உகந்தது. அன்று அதிகாலையில் நீராடி தூய ஆடை அணிந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நாள் முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்கலாம். உடலடி தீ முடியாவிட்டாலும் பால், பழம் மற்றும் அதனை மட்டும் அருந்தி இருக்கலாம். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி முருகனை மனதார வேண்டிக்கொள்ள அற்புதமான நாள்தான் இந்த வைகாசி மாத சஷ்டி, அதிலும் வளர்பிறை சஷ்டி. முக்கியமாக இந்த மாதத்தில் வரும் சஷ்டி சிறப்பம்சத்தை கொடுக்க வல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்ப்பை கோளாறு, அதாவது கர்ப்பப்பை கோளாறு நீங்கி நல்ல குணமுள்ள குழந்தை பிறக்கும். தீராத நோய்கள் நீண்ட நாட்களாக மற்றும் குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக அழகும். திருச்செந்தூர், பழனி போன்ற சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது கூடுதல் பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தர வல்லது. முக்கியமாக விதியை மாற்றக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த சஷ்டி விரதமாகும். சஷ்டி விரதம் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய விரதம் என பலரும் நினைப்பது உண்டு. முக்கியமாக நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு வைகாசி மாத இந்த வளர்பிறை சஷ்டி சிறப்பு மிக்கது. கந்தசஷ்டி விரதம் எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதற்கு அடுத்தபடியாக இந்த வைகாசி மாத விரதம் மாபெரும் சிறப்பு மிக்கதும். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். முருகப்பெருமான் திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். முருகனுடைய அருளை பெற விரும்புபவர்கள் அனைவரும் சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்தில் 2 முறை சஷ்டி விரதங்கள் வருகின்றன. நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டுமென நினைப்பவர்கள் இந்த நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். முக்கியமாக சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரதம் என்பதும் வைகாசி மாதம் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய மாதம் என்று அனைவருக்கும் தெரியும். ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள் எப்படி முருகப்பெருமானுக்குரிய மாதங்களோ அதே போன்று இந்த வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது. அதில் வைகாசி மாதத்தில் வரும் சஷ்டிக்கு தனி சிறப்பு உண்டு. திதிகளில் 6வது திதி சஷ்டி திதி, அதனால் ஆறுமுகனுக்குரியது என்கிறோம். அதேபோல் மாதங்கள் வைகாசி மாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். முருகப்பெருமானின் திருக்கரங்கள் 12. முருகப்பெருமான் 6 முகமும் 12 கரங்களும் பக்தர்களை காப்பதற்காகவும் அவர்கள் வேண்டிய வரங்களை வாரி வழங்குவதற்காகவும் மிக முக்கியமாக அருள் புரிகிறார். முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் சிறப்புமிக்க இந்த வழிபாடுகளை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லதாக நடைபெறும். இந்த நாள் விரதம் இருந்து வழிபட்டால் சிவன் வடிவமாக இருக்கும் முருகப்பெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள கந்தபெருமான் படத்திற்கு மலர் சூற்றி ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக படைத்து கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் ஆகிய பாடல்களை பாடி தீபதூப ஆராதனை கண்டிப்பாக காட்ட வேண்டும். இன்றைய நாட்களில் முழுவதுமாக உபவாசம் இருக்க வேண்டும். குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தத்தளிப்பவர்கள் இதனை பின்பற்ற வேண்டும். இன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள், அதாவது முழுவதுமாக உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் இருக்கும் கந்தபெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபடலாம். முருகப்பெருமானை தரிசித்த பிறகு வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த வைகாசி மாத வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் நீண்ட நாள் தீராமல் இருக்கும் நோய் குணமாகும். நீண்ட காலமாக குழந்தை பேருக்காக இயங்குபவர்கள், நீண்ட நாட்களாக பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாள் விரதம் இருந்து கந்தபெருமானை வழிபடலாம். நீண்ட நாளாக திருமணமாகாமல் இருப்பவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபட்டால்
விரைவில் திருமண யோகம் கைகூடி வரும். வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே தென்பழனி சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவராதாவினை என்று ஆன்றோருடைய வாக்கு. மனதால் நினைத்து முருகா என்று ஒரு முறை அழைத்தாலும் கந்தவினயம் இனி வரப்போகும் வினைகளும் ஓடோடிவிடும் என்பார்கள் பெரியோர்கள். விரதங்களில் 3 விரதங்கள் உண்டு. ஒன்று வார விரதம், 2வது திதி விரதம், 3வது நட்சத்திர விரதம். முக்கியமாக வார விரதம் இருந்தால் சீரான வாழ்க்கை அமையும். நட்சத்திர விரதம் இருந்தால் வாழ்க்கை உச்சம் பெறும். திதி விரதம் இருந்தால் விதியை மாறும். அதிலும் உயர்வான திதியாக சொல்லப்படும் இந்த வைகாசி மாத சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு இல்லவே இல்லை என விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதியையும் மாற்றி நாம் வேண்டும் மரங்களை வள்ளி மணவாளர் அருள்வார் என்பது பலரும் வாழ்க்கையில் கண்ட உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இதனை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. தேவர்களின் தந்தையான கஸ்யப்ப முனிவருக்கு அசுரேந்திரன் என்பவனின் மகள் மாயவிக்கும் சூழ்நிலை காரணமாக 2ஆம் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு சூரபத்மன், சிங்கமகன், தரகாசுரன் உள்ளிட்ட அசுரர்களும் அஜமுகி என்ற மகளும் பிறந்தனர். இதனால் சூரபத்மன் தவமிருந்து சிவனின் ஆற்றலை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என வரம் பெற்றான். வரத்தின் பலத்தால் தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான். தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் சரணடைந்தர். சிவன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்க அவை சரவண பொய்கையில் விழுந்து குழந்தைகளாக மாறின. அக்குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து ஆளாக்கினர். பார்வதி தேவி அந்த குழந்தைகளை சேர்த்து அணைக்க 6 முகமும் 12 கைகளும் ஒரே உருவமாக கந்தன் தோன்றினான். அந்த குழந்தைக்கு தன் சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி செய்த வேலை பரிசாக அளித்தார்கள் பார்வதி தேவி. சக்தி வேலுடன் புறப்பட்ட கந்தன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். இதன் அடிப்படையில் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாளான வளர்பிறை பிரதமை திதி முதல் சஷ்டி வரை 6 நாள் விரதம் மேற்கொள்ளுவர். 6வது நாளான சஷ்டி என்று சூரசம்ஹாரம் நடத்தப்படும். கணவனும் மனைவியும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்க நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறப்பர். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிறப்பு மிக்க கந்த சஷ்டி நாட்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதற்கு இணையானதுதான் இந்த வைகாசி மாத வளர்பிறை சஷ்டியாகும். இதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். சஷ்டி விரதம் என்பது மிக பெரிய விரதமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.